ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ பால் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உருளைக்கிழங்கு தேவைக்கேற்ற அளவு எடுத்து வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கோம். இப்போ இதை நல்லா நம்ம வந்து மசிச்சுக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சுக்கணும். உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கோம். இப்போ இதில் உப்பு பதில நாங்கள் கொஞ்சம் சேர்த்தி போட்டு மசிச்சிருக்கோம். இப்போ அடுத்தது பச்சரிசி மாவு, இது நம்மளுக்கு தேவைக்கேற்ற அளவு. அடுத்ததுங்க கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்ததுங்க இது மிளகாத்தூள், ஒரு சில்லி பவுடர், இதெல்லாம் போட்டு நல்லா மசிச்சுக்கணும். இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு நம்ம நல்லா மசிச்சு வச்சிருக்கோம். இதை நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம எண்ணெய் காயுது, இதை அப்படியே இந்த பால் பொட்டேட்டோ பாலை நம்ம இப்படி போட்டுக்கிறோம். உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா வேக வச்சுக்கணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா திருப்பி போட்டு ரெண்டு சைடும் வேகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி திருப்பி விடணும். எல்லாம் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லாமே பொரிச்சிட்டு வந்துடலாம். எல்லாமே பொரிச்சாச்சுங்க. அதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், இல்லை வேறு ஏதாவது வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.